ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஊர் பாஷையில வண்ட வண்டியா திட்டி கத்திக்கிட்டே ஓடி வரும்போது அவனுக்கு பழுப்பு காட்டி அவன் கண்ணு முன்னாடியே அவன் தோட்ட மங்கைய கடிச்சு மீதி அவன் மேல விட்டெறிஞ்சு திடுன்னு ஓடுற த்ரில் இருக்கே. அடடடா, அதுக்கு ஈடு நீ இல்லக்கா. ஊர்ல நம்ம பண்ண அராஜகம் பழைய ஞாபகம் எல்லாம் வருதுடி. என்னம்மா மாங்காய் வேட்டை நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க மாமா. என்னங்க மாமா? ஐயோ, என்னம்மா இது? இது மாங்காயா இல்ல புளியங்காயா? இந்த புளி புளிக்குது. இதுதான் மாமா சூப்பர் டேஸ்ட். ஐயோ, வாயிலே வைக்க முடியலமா. அதுக்கு நீங்க மாசமா இருக்கணும் மாமா. உங்களுக்கு தான் இந்த குடுப்பினை இல்லையே. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தான் குசும்பு. என் ஆளு மாங்காய பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாலே. இவளை இப்படியே சந்தோஷமா வச்சிருக்கணும். கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நெட்ல பார்த்து தினமும் ஒன்னு அனுப்பிச்சு என் ஆளை சந்தோஷப்படுத்தணும். மாங்காய் சாப்பிடுறீங்களா? தோட்டத்துல இருந்து வந்த மாங்காத்த சூப்பர் டேஸ்டா இருக்கு. ஒன்னே ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. தேவி, அறிவில உனக்கு? யார் என்ன மூட்ல வராங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு எதுவுமே தெரியாதா உனக்கு? செல்வா, என்னாச்சு? ஏமா இவ்வளவு கோவமா இருக்க? புள்ளத்தாச்சி பொண்ணு அவளை போய். இல்லங்க, நான் எவ்வளவு பெரிய டென்ஷன்ல வரேன், அது புரியாம இவ. அம்மா என்னாச்சு? ஐம் சாரி தேவி. என்ன மன்னிச்சிரு தேவிமா. நான் வேற ஒரு டென்ஷன்ல வந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல, நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் தான் நேரம் காலம் தெரியாம. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அத்தை கிட்ட எவ்வளவு வேணாலும் உரிமை எடுத்துக்கலாம். நீ மாசமா இருக்கிற பொண்ணு. நானே உனக்கு மாங்காய், ஆல் பக்கோடா பழம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரோ உனக்கு ஒரு கூட மாங்காய் வாங்கி கொடுத்திருக்காங்க. வெரி குட். நீ என்ஜாய் பண்ணுமா. அர்ஜுன், நீ ஆபீஸ் போலியா? லேசா தலைவலிமா, நான் மத்தியானம் போவேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், குளிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. தேவி, என்ன தப்பா எடுத்துக்கல? இல்ல, ஐம் சாரிமா. நீ சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு. அத்தைய பாத்தீங்கல்ல, எவ்வளவு திமிரா நம்மளே எது தெரிஞ்சு பேசிட்டு போறாங்க. நம்ம மேலேயே காரை ஏத்திருவேன்னு என்ன ஆணவம் அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்காக இவர் மட்டும் இவ்ளோ வருஷமா வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த அம்மா தான் உலகம்னு சுத்தி சுத்தி வந்திருக்கேன். இவங்களுக்கு நான் எவ்வளவு எடுபடியா இருந்தேன். இவங்க ஒண்ணு தான பெரிய தொழிலதிபரா வளர்ந்து வரல. எங்க ரெண்டு பேர் முதுகு மேலையும் காலை வச்சுதான் இந்த அம்மா வளர்ந்து வந்திருக்காங்க. நான் மட்டும் நினைச்சிருந்தா செல்வநாயகி சொத்துல பாதி நேரம் என் பேர்ல இருந்திருக்கும். நன்றி கெட்டவ. தம்பின்னு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்பெல்லாம் என்ன பார்த்தாலே பிடிக்கலங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் எப்படி கழட்டி விட்டாங்க பாத்தீங்கல்ல. என்ன யோசிக்கிறீங்க? தேவி வரதனோட பொண்ணுதான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்களா? ஸ்ருதி, அப்ப அதுதான் நம்மளோட முதல் வேலை. அப்பா,
அப்போ அன்னைக்கு அந்த வரதனும் செங்கமலமும் தொக்க மாட்டினாங்கப்பா. நான் அவங்களை எதிரில வச்சுக்கிட்டே நான் காட்டு கத்து கத்துனேன். அப்பவே அத்தை அத காதுல வாங்கிக்கவே இல்ல. அவங்க டைரக்டா அந்த வரதன் கிட்ட தேவி உங்க பொண்ணான்னு கேட்டிருந்தா அந்த தேவியோட கதையை அங்க முடிஞ்சிருக்கும்பா. அப்ப தும்ப விட்டுட்டு இப்ப வாழ பிடிக்கிறாங்க. அன்னைக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரலையம்மா. அப்பா அந்த ஆளுதான் கொன்னுட்டாங்களேப்பா. முடிஞ்ச கதையை விடுமா. இந்த தடவை தேவிதான் வரதனோட பொண்ணுன்னு நம்ம ஆதாரத்தோட நிரூபிப்போம். அந்த வேலையை முதல்ல பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் செல்வநாயகியை நெருங்கிறதுக்கு அதுதான் சுலபமான வழி. அப்பா கரெக்டா சொன்னீங்கப்பா. கல்லிடை குறிச்சியில இருந்து வேற யாரையாவது பிடிப்போம். ஆனா சத்யாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுப்பா. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ இந்த ஆட்டத்தையே கலைச்சிருவா. ஆனா சரியான ஆதாரத்துக்கு நம்ம யார போய் பிடிக்கிறது? அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். என்ன அபி, ரொம்ப அலைச்சலா? ஓ ஆமாமா, காலையில இருந்து சைட்ல இந்த வெயில நின்னுகிட்டே இருந்தேன்னா முடியல. பா ரொம்ப டயர்டா இருப்ப, இரு மோர் கொண்டு வர சொல்றேன். தேவி இதோ வர மாமா. அத்தை இந்தாங்க அத்தை. மாமா. தேங்க்யூமா. அபி வெயில்ல அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுங்க. தேங்க்யூ. சரி, நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. இதோ வந்துடுறேன். சரிப்பா. இவ இடத்துல காயத்ரி இருந்தா எப்படி இருக்கும்? அத்தை அத்தை மோர் கிளாஸ் கொடுங்க.